வணக்கம். வெல்கம் டு ஷானுசமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா ரைஸ் நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தோம்னா நூடுல்ஸ் நல்லா ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸை வந்து 2ஆக இப்படி பிச்சு சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நூடுல்ஸும் ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த நூடுல்ஸை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின உடனேயே கொஞ்சமாக கோல்டு வாட்டரை ஊற்றிட்டிங்கன்னா அது கரெக்டாக நல்லா உதிரியாக நம்ம எந்த அளவில் எடுத்தோமோ அதே மாதிரியே இருக்கும். இது அப்படி தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுடலாம். அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சீரகம், 1 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 2 பொடியாக நறுக்கின பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ காய் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் போல் பொடியாக நறுக்கின கேரட், அப்புறம் 1/4 கப் பச்சை பட்டாணி. உங்களுக்கு வந்து கேப்சிகம் இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த 2 காய் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா இந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. காய் நல்லா வெந்துச்சு. நம்ம சேர்த்து தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸ் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் குறைச்சி வச்சுட்டு இது நல்லா பெரட்டி விடுங்க. அந்த மசாலாலாம் நூடுல்ஸோடு நல்லா ஒன்றா கலக்கிற வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நூடுல்ஸ் வந்து நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக கலர்ஃபுல்லான மசாலா ரைஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானுசமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.